வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் ஜனாதிபதி அப்துல் கலாம் பற்றி கொஞ்சம் நிறையவை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் 12வது ஜனாதிபதியாக 25/7/2002 அன்று பதவியேற்றவர் அப்துல் கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அணுசக்தி விஞ்ஞானி. ஜனாதிபதி தேர்தலில் 90% ஓட்டுகளை பெற்று அமோக வெற்றியடைந்தார். இடதுசாரி கட்சிகள் சார்பாக எதிர்த்து போட்டியிட்ட லட்சுமிக்கு 10% ஓட்டுகளே கிடைத்தன. அப்துல் கலாம் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அப்துல் கலாமின் தந்தை ஏபி ஜெய்னுலாவுதீன் மரைக்காயர் பாய்மர கப்பல் வைத்து இருந்தார். இவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாய்மர கப்பல் போக்குவரத்து நடத்தியவர். அவரின் மனைவி அஸ்மா அம்மாள். 5ஆம் வகுப்பு வரை ராமேஸ்வரம் சாமியார் பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்ற கலாம் பிறகு ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் SSLC வரை படித்தார். திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் சேர்ந்து BSc பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பின்பு சென்னையில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் வான் பொறியியல் அதாவது ஏரோநாட்டிக்ஸ் படித்தார். 1963 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்தார். பின்னர் 1982 ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள விஞ்ஞான ஆராய்ச்சி கழகத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது முழுக்க இந்திய அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ராக்கெட் தயாரிக்கும் திட்டத்தை உருவாக்கினார். உயர் தொழில்நுட்பங்களை புகுத்தினார். அப்துல் கலாம் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். டாக்டர் பைரன்ராய் விண்வெளி விருது, தேசிய வடிவமைப்பு விருது, மத்திய பிரதேச அரசு விருது, ஓம் பிரகாஷ் பாஷின் விருது, 1996 நாயுடு அம்மாள் நினைவு தங்கப் பதக்க விருது, அறிவியல் தொடர்பான தேசிய அளவிலான மோடி விருது, விஞ்ஞான தொழில் நுட்பத்திறனுக்காக தேசிய விருது ஆகியவை இவர் பெற்றுள்ள விருதுகளின் எண்ணிக்கை அளவில் அடங்காதது. அவரின் சேவையை பாராட்டி மத்திய அரசு 1981 ஆண்டு பத்ம பூஷன் விருதும் 1990 பத்ம விபூஷன் விருதும் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து 1997 ஆண்டில் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. பொக்ரான் அணுகுண்டு சோதனையில் அப்துல் கலாம் முக்கிய பங்கு வகித்தார். இந்தியாவின் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்கள் அப்துல் கலாமுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளன. அப்துல் கலாமின் கல்லூரி படிப்பு முடிந்த உடனேயே அவருக்கு திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் முயன்றனர். ஆனால் திருமணம் செய்து கொள்ள அவர் மறுத்துவிட்டார். திருமணம் எனது வாழ்வின் லட்சியத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று பதில் கூறினார். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அப்துல் கலாம். தமிழில் எழுதவும் பேசவும் நன்கு அறிந்தவர். அவர் தமது வாழ்க்கை வரலாற்றை அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் புத்தகமாக எழுதியுள்ளார். கனவு காணாதீர்கள் என்றுதான் சொல்வார்கள், ஆனால் கனவு காணுங்கள் என்று சொன்னவர் நமது ஏவுகணை நாயகர் அப்துல் கலாம். அன்பு, நேர்மை, எளிமை, தேசப்பற்று அத்தனை மொத்த உருவங்களாக வாழ்ந்து சென்ற இவரை போன்ற தலைவர்களை நாம் பின்பற்றுவோம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.